வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மயிலோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ நல்ல நியூஸ் சொல்ல போறாங்கன்னு ஆசையா வந்திருக்க. இவங்க எல்லாருமே சிடுசிடுன்னு முகத்தை காமிக்கிறாங்க. என்ன படிச்சிருக்கான்னு கேட்க கூசாம எங்க பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கான்னு அளக்குறாங்க. அடுத்ததா கோமதி வந்து உங்க பொண்ணு சரவணனை விட 2 வயசு சின்னவ இல்ல 2 வயசு பெரியவ அப்படின்னு கோவமா கத்த மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் தூக்கி வாரி போடுது. அப்படியே நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு மயில் பக்கமா திரும்பி ஏண்டி நீ தான் சொன்னியா அப்படின்னு பாக்கியம் கண்ணாலேயே கேட்க இல்லம்மா நான் சொல்லலம்மா அப்படின்னு அவங்க தலைய குறுக்கல ஆட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே குழலி முன்னாடி வந்து என்ன வாய் கிழிய பேசுவீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க, பேசுங்க இப்ப பேசுங்க அப்படின்னு குழலி கேட்க கெத்த விட்டு கொடுக்காம இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது சொல்லுங்க அப்படின்னு தைரியமா கேக்குறாங்க பாக்கியம். எங்க இருந்து இப்படி தப்பான தகவல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்கியம் தென்னாவட்டா கேட்க ச்சே எப்படிதான் கூசாம அப்படியே சொல்லுதுங்களோன்னு கோமதி மலைச்சு போய் நிக்கிறாங்க. மறுபடியும் அப்படின்னு சரவணன் பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. எங்க மயிலு நெசமாவே எம்ஏ படிச்சிருக்கா, மாப்பிள்ளைய விட சின்னவதான், நீங்கெல்லாம் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கியம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. நிப்பாட்டுங்க, முழுக்க நனைஞ்சாச்சுல்ல அப்புறம் எதுக்கு முக்காடு, மழைக்கு கூட காலேஜ் பக்கம் ஒதுங்கினதுலன்னு உங்க பொண்ணே ஒத்துக்கிட்டா அப்படின்னு கோமதி சொல்ல பாக்கியம் மாணிக்கத்தை நைசா ஒரு பார்வை பாக்குறாங்க. சரவணனை விட பெரியவன்னு அவ வாயாலேயே ஒத்துக்கிட்டா அப்படின்னு கோமதி சொல்ல 2 பேரும் ஷாக் அடிச்ச மாதிரி மயில பாக்குறாங்க. அடி பாவி இத்தனையும் பண்ணது நீதானா உங்க அம்மா முறைக்க மயில வேற வழி இல்லாம ஆமான்னு தலையாட்டுறாங்க. நீங்க தான் பிளான் போட்டு கொடுத்தீங்களாமே அப்படின்னு கதிர் கோவமா சொல்ல எங்க அப்பா உங்களை எம்பிட்டு நம்பினாரு, எங்க அம்மாவும் அண்ணனும் இவங்களை எம்பிட்டு நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆ அப்படின்னு செந்திலும் கேட்க மயில பரிதாபமா அழுதுகிட்டு பாக்குறாங்க. ஐயோ நீங்கெல்லாம் ஏதோ குழப்பத்திலேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல தள்ளுமா அப்படின்னு அம்மாவை நகர்த்தி விட்டுட்டு இம்புட்டு நாளா நாங்கெல்லாம் குழப்பத்துல தான் இருந்தோம், இப்பதான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், சி எவ்வளவு மட்டமான ஆளா இருந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு குழலி சொல்ல வாக்கப்பட்ட வந்ததுல இருந்து எம்பட்டு நடிப்பு, ஏன் குடும்பம் ஏன் குடும்பம்னு அப்படியே நம்ப வச்சு உருகுனது என்ன, வீட்டையே தலைமையில தூக்கி சுமக்கிறது என்ன, ஆத்தா காரியம் அப்பங்காரனும் ஊன்னா கட்டப்பைய தூக்கிக்கிட்டு இங்க வர்றது என்ன, அடுத்தவங்களை குத்தலா நக்கலா பேசுறது என்ன, அடா 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 அப்படின்னு கோமதி ஒவ்வொன்னா புட்டு புட்டு வச்சிட்டு இருக்க. மயில அழுதுகிட்டே இருக்காங்க. பாக்கியம் ஐயோ இந்த பொம்பளைக்கு எல்லாமே புரிச்சு போச்சான்னு திக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மனசுல கள்ளம் இல்லைன்னா இயல்பா இருந்திருக்கலாம், அம்புட்டு கள்ளம் இருக்க போய் தான் தூங்குற நேரத்துல கூட நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா இவ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. சம்மந்தி அம்மா அப்படின்னு எடுப்பா கூப்பிடுறாங்க பாக்கியம். இத பாருங்க அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க, அருவருப்பா இருக்கு. அப்பா வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு எம்புட்டு சந்தோஷமா இருந்தோம், குழந்தை விஷயத்துல எவ்வளவு ஏமாத்துவாளா அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோன்னு பாக்கியம் வந்துட்டு இருக்க. உடனே மயில் வேகமா முன்னாடி வந்து ஐயோ குழந்தை விஷயத்துல மட்டும் நான் ஏமாத்தலாத்த நான் ஏமாத்தல நான் ஏமாத்தலாத்த அப்படின்னு மயில் கதறி அழறாங்க. முன்னிடுவேன் ஒண்ணு அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு இருக்க. ஆமா சம்பந்தியம்மா அப்படின்னு பாக்கியம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம தெம்பா தைரியமா ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. கோமதி முறைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம நான் தான் மருந்து கடையில போய் அந்த கிட்டுன்னு சொல்லுவாங்களே அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் தான் நாங்க கண்ணால பார்த்தோமே அப்படின்னு நெஞ்சில தட்டி காமிச்சு அதுல 2 கோடு வந்துச்சு அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆஹா அப்படின்னு கோமதி கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் பொய்யே சொல்லவே இல்லையே அப்படின்னு பாக்கியம் சொல்ல அப்படியாங்கிறாங்க கோமதி. அம்பட்டெல்லாம் மோசமா நினைச்சிடாதீங்க சம்மந்தி அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயில அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப மற்றதுலாம் பொய் சொன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க அப்படின்னு குழலி பாயிண்ட பிடிச்சிடுறாங்க. ஐயோ அப்படின்னு பாக்கியம் பார்க்க அப்போ படிப்பு வயசு இதெல்லாம் பொய் இல்லைன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன பொய் சொல்லுவீங்க, இல்ல அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு குழலி கேக்குறாங்க. பாக்கியத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் குழம்பி போய் அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஏமா இப்படிலாம் அபாண்டமா எங்களை கூப்பிட்டு பழியெல்லாம் போடாதீங்கம்மா அப்படின்னு அப்பாவியா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாரு மாணிக்கம். ஐயோ அப்படின்னு கோமதி பார்க்க இதோ பாருங்க அப்படின்னு குழலி கூப்பிட்டு இருக்க. நாங்கெல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லவங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்ல சரவணன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. யாரு நீங்க நல்லவங்களா, நீங்க நல்லவங்களா, உங்க குடும்பம் நல்ல குடும்பமா, சீ அப்படிங்கிறாரு சரவணன். ஐயோன்னு பாக்கியம் பார்த்துட்டு இருக்க. யோ எப்படி அப்படி வாய் கூசாம பொய் பேசுறீங்க அப்படின்னு மாணிக்கத்தை திட்டுற சரவணன் நேரா அவங்க அப்பாட்ட வர்றாரு. அப்பா
நேத்து நான் பேசிட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆளு பொய் மட்டும் சொல்றது கிடையாது, திருட்டு வேலையை நல்லா பாக்குறவரு அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. தீபாவளி டைம்ல கடையில பணம் காணா போச்சு இல்லப்பா அப்படின்னு சரவணன் கேட்க பாண்டியன் அதிர்ச்சியோட ஆமாங்கிறாரு. நீங்க கூட மாமா கிட்ட பணத்தை எடுத்தியான்னு கேட்டீங்கல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல அப்படின்னு மெதுவா தலையாட்டுறாரு பாண்டியன். அந்த பணத்தை மாமா எடுக்கலப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியா பார்க்க, மாமா இதை மட்டுமாவது சொல்லாம விடக்கூடாதா, இப்படி எல்லாத்தையுமா சொல்லுவீங்கன்னு மயில அழுகையோட சரவணனை பாக்குறாங்க. எடுத்ததே இந்த ஆள் தான்ப்பா அப்படின்னு சரவணன் கையை நீட்டி சொல்ல மாணிக்கம் பாக்கியம் 2 பேரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. ஐயோ அப்பா, நான் தான் சொன்னேன்லப்பா, இப்ப தேவையில்லாம நீயும் மாட்டிக்க போற பாரு அப்படின்ற மாதிரி மயில பாக்குறாங்க. கோமதி குழலி 2 பேரும் அப்படியே ஆணு அதிர்ந்து போய் வாயிலேயே கைய வச்சிடுறாங்க. ச்சே, இதுவும் கூடவா அப்படின்னு கதிர், செந்தில், ராஜி, மீனா அப்படின்னு எல்லாரும் பார்க்க, அப்ப தேவையில்லாம எங்க மாமா மேல பழி சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கதிர் கொலவெறியில பாக்குறாரு. இந்த ஆள் கடைக்கு வர்றது ஒண்ணு நமக்கு உதவி பண்றதுக்காக இல்லப்பா, பணத்தை திருடுறதுக்காக தான் இந்த ஆள் கடைக்கே வர்றது அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ இருக்க பிரச்சனையில இது வேறையான்னு பாக்கியம் பாக்குறாங்க. அதை ஏன்னு நீ அப்பவே சொல்லல அப்படின்னு கதிர் கோவமா கேட்க, டேய் நான் ஒரு முட்டாளு, அறிவு கெட்டவன், மர மண்டை, உண்மை தெரிஞ்சா நீங்கெல்லாம் வருத்தப்படுவீங்களேன்னு எனக்கு தெரிஞ்ச இந்த குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த குடும்பம் பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் நான் எனக்கே தெரியாம இதுங்களுக்கு தொலை போயிருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி இப்ப கொலவெறியோட பாக்குறாங்க. என் மேல அம்புட்டு பாசம் வச்சிருந்த பழனி மாமா திட்டு வாங்கும் போது கூட நான் அமைதியா இருந்திருக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதிக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. ஐயோ பாவம் பாவம் அவன் அப்படின்னு கோமதி நெத்தியில் அடிச்சு அழுதுட்டு இருக்க, பாண்டியன் விரக்தியும் வெறுப்புமா நின்றுட்டு இருக்காரு. அப்பா இந்த ஆளும் இவளும் கடைக்கு வந்ததே ஏதோ பிளானோட தான் அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் பயங்கர வெறியோட எரிக்கிற மாதிரி பாக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் மொத்த கடையை ஆட்டையை போடுறதுதான்ப்பா இவங்க பிளானே அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோன்னு பதறாங்க பாக்கியம். மாப்பிள்ள இப்படி அபாண்டமா பழியெல்லாம் போடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குங்கிறாரு மாணிக்கம். யோ என்னையா எல்லை, என்ன எல்லை, எல்லையை தாண்டி நடந்துகிட்டதே நீயும் உன் குடும்பமும் தான், இவங்கிட்டலாம் பேசுறதுக்கு அப்படின்னு மறுபடியும் கோவமாகிற சரவணன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போய் அண்டாவை தூக்கிட்டு வர மாணிக்கம் பயந்து போய் பாக்கியத்தை கட்டி பிடிச்சிக்கிறாரு. பாக்கியமா ஒரு அரண்மாரி சுத்தி கையை போட்டு தடுத்து நிக்கிறாங்க. மயில் ஒரு பக்கம் ஐயோ ஐயோன்னு நெத்தியில் அடிச்சுக்க, டேய் சரவணா சண்டை வேணாண்டா வாடா அப்படின்னு கோமதி தடுத்துக்கிட்டு இருக்க, அண்ணே அப்படின்னு ஒரு பக்கம் அரசியும் இன்னொரு பக்கம் கதிரும் சரவணனை இழுத்து பிடிக்க அவர் கையில இருக்க அண்டாவை புடுங்கி வச்சிடுறாரு செந்தில். அண்ணே அதை வைங்க அண்ணே ப்ளீஸ் என்ன, கதிர் தாங்க முடியாம சொல்லிட்டு இருக்க, இந்த ஆள் மண்டையில போட்டாதான்டா என் ஆத்திரமே தீரும் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க, அப்பாடா பாத்திரம் கீழே போயிடுச்சு அப்படின்னு பயத்தோட வெளியே வந்து பாக்குறாரு மாணிக்கம். செந்திலுக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கர கடுப்பாகிறவரு. ஏங்க நீங்கெல்லாம் யாருங்க, சொல்லுங்க என்ன நோக்கத்துக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, எங்களுக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்ல, உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு ஊர்ல சொன்னாங்க, சரி நம்ம பொண்ணு நல்ல குடும்பத்துல வாழட்டுமேன்னு தான் அப்படிங்கிறாங்க பாக்கியம். இவ்வளவு பொய்ய சொல்லி நீங்க கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க இல்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஆமான்னு சொல்ல முடியாம இல்லைன்னு சொல்ல முடியாம பாக்கியம் 4-5 டைரக்ஷன்ல தலைய ஆட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு நல்ல குடும்பத்துல வாழணும்னு நினைச்சா மட்டும் போதாது, நீங்க முதல்ல நல்ல குடும்பமா இருக்கணும், உங்க பொண்ணு முதல்ல நல்ல பொண்ணா இருக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏங்க எங்க மயிலுக்கு என்ன குறை, அவ நல்ல பொண்ணுதாங்கிறாங்க பாக்கியம். கோமதிக்கு தாங்கவே முடியல, முன்னாடி வந்து என்ன இம்புட்டு பொய்ய சொன்னவ நல்லவளா, ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல அப்படின்னு கத்துற கோமதி மயில்கிட்ட திரும்பி, ஏய் என்னடி தலைய தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற, பேசுடி பேசு, நீ தானே தலையில அடிச்சுக்கிட்டு தெரியாம பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னவ, இப்ப பேசுங்கிறாங்க கோமதி. அவங்க அம்மா அப்படியே திகைச்சு போய் பார்க்க, எங்க அப்பா அம்மா போட்ட தாளத்துக்கும் அவங்க சொன்ன யோசனைக்கு தான் ஆடிட்டேன்னு சொன்னல இப்ப அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க, மயில அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க கைய பிடிச்சி இழுத்து, ஏய் சொல்லுடி, வாங்க வாயை திறந்து பேசு அப்படின்னு ஓரமா நின்ன மயில அவங்க அம்மா அப்பா முன்னாடி இழுத்து விட்டு, பேசுடி பேசுங்கிறேன்ல அப்படின்னு கோமதி சொல்ல அழுதுகிட்டே இருக்காங்க மயிலு. இவங்க இழுத்த இழுப்புக்கு தான் நான் போனேன், இவங்க சொல்லி கொடுத்த பொய்ய தான் நான் சொன்னேன்னு என்கிட்ட சொன்னல, சொன்னியா இல்லையா, இப்ப எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாங்க கோமதி. மயிலு பயங்கரமா அழுதுட்டு இருக்க, உடனே பாக்கியம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் என்னடான்னு திகைச்சு போய் பாக்குறாங்க, என் பொண்ணை இந்த பாடுபடுத்துறாங்களே,
எல்லாரும் சேர்ந்துகிட்டு இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு பாக்கியம் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இம்புட்டு பேரும் சுத்தி நின்னு கேள்வி கேட்டா என் பொண்ணு பயந்துட மாட்டா அப்படின்னு பாக்கியம் பயங்கரமா கத்துறாங்க. யாரு இவளா? இவ பயப்படுறவளா? இவ எல்லாரையும் பயமுறுத்துவான்னு வேணா சொல்லுங்க. பயப்படுறாளாமா அப்படின்னு குழலி சொல்ல ஏங்கி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. இங்க பாருங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசி சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டபடி பேசி எங்களையும் எங்க பொண்ணு மனசையும் வருத்தப்பட வைக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கெத்தா மிரட்டுறாங்க பாக்கியம். ஓஹோ, நீங்க வருத்தப்படுறது தான் பெரிய விஷயமா தெரியுது. நான் வருத்தப்பட்டது என் வாழ்க்கை சந்தி சிரிச்சது இதெல்லாம் உங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி தெரியல இல்ல, அப்படிதானே அப்படின்னு சரவணன் கேட்க மாணிக்கம் திருதிருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. ஆனா பாக்கியம் எடுப்பா முறைச்சிட்டு தான் நிக்கிறாங்க. உங்களை பத்தின ஒவ்வொரு ரகசியமும் வெளியே வந்தப்போ நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சரவணன் கத்த. ஐயோ மாப்பிள்ள, அதெல்லாம் தான் பேசிக்கலாம்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாங்க பாக்கியம். என்ன பேசிக்கலாம்? என்ன பேசிக்கலாம்? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? எங்க 3 பேர்லயே சரவணன் தான் ரொம்ப பாவம். இவரை போய் இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு கதிர் சொல்ல பாக்கியம் ஒரு முறைச்சிட்டு, பெரியவங்க இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் எகிரிக்கிட்டு வரக்கூடாது தம்பி, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற பாக்கியம் அமைதியா அதிர்ச்சியோட நிக்கிற பாண்டியனை பாக்குறாங்க. ஏன் சம்பந்தி, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீங்க தானே, நீங்க பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தப்புன்னு உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க சம்பந்தி அப்படின்னு பாண்டியனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க பாக்கியம். என்ன சம்பந்தி, நீங்க கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க உடைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காருங்க எங்க அப்பா. பையன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, என்ன மனசு நொந்து போய் நிக்கிறாரு. தான் தான் உலகத்திலேயே சிறந்த அப்பன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் தலையில சம்மட்டிய வச்சு ஓங்கி அடிச்சிட்டீங்க. இப்ப இவர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரணுமா? அந்த எதிர்பார்ப்பு வேற உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செந்தில் கத்த தலைய அடிச்சிட்டு அழுற கோமதி அப்படியே குழலியோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அம்மாவை நிமித்தி விட்டுட்டு, இப்ப வரைக்கும் நீங்க செஞ்ச தப்ப உங்க வாயால ஒத்துக்கல. இவ படிப்பு விஷயத்துல வயசு விஷயத்துல பொய் சொன்னது எதையுமே நீங்க ஒத்துக்கல, ஒத்துக்கவும் மாட்டீங்க. இப்ப ஒத்துக்க போறீங்களா இல்லையான்னு கோமதி கோவமா கேக்குறாங்க. பாக்கியம் அழுத்தமா பாத்துட்டு இருக்க, அத முதல்ல சொல்லுங்கிறாங்க குழலி. இங்க பாரு, அது வந்து குழலி அப்படின்னு பாக்கியம் ஏதோ சமாளிக்க வர. ஏங்க என்ன என்ன அது இதுன்னு சொல்லிக்கிட்டு, ஏண்டி யாரடி பண்ணின தப்ப ஒத்துக்கிறாங்க இந்த காலத்துல? அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க இவங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏதோ புதுசா கேட்டுட்டு இருக்க மாதிரி பாக்கியம் அப்படியே குழப்பமா பாக்குறாங்க. ஏங்க இம்புட்டு பேசுறாங்கல்ல எல்லாரும், ஏன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சமாளிக்கிறதுக்கு மாணிக்கத்தை உள்ளர இழுத்து விடுறாங்க பாக்கியம். அந்த ஆளு பெக்கேன்னு முழிச்சிட்டு இருக்க. எனக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் பேசுங்க அப்படின்னு உசுப்பி விட, இதோ பேசுறேன் பாக்கியம் அப்படிங்கிற மாணிக்கம் பப்புன்னுட்டு முன்னாடி வர்றாரு. சமந்தி, நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு எங்களை மன்னிக்கணும். இதுக்கு மேலேயும் பொய் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல அப்படின்னு மாணிக்க ஆரம்பிக்க, அடச்சி போய் இவனை சப்போர்ட் கூப்பிட்டோமே, இப்ப என்ன சொல்ல போய் தொலைறான்னு தெரியலையே அப்படின்னு பாக்கியம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, ஐயோ போச்சு, மொத்தமா முடிச்சு விட்டுட்டான் இவன் அப்படின்னு பாக்கியம் பார்க்க மயில அழுதுகிட்டே நிக்கிறாங்க. எல்லாரும் மாணிக்கத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. மயிலு +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கா அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, அடுத்தது அப்படிங்கிற மாதிரி சரவணன் தலையாட்டிட்டு பார்த்துட்டு இருக்க. பாண்டியன் சொல்ல முடியாத அதிர்ச்சியும் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளைய விட 2 வயசு தான் பெரியவ. நாங்க போய் சொன்னோம் தான், ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்கிறாரு மாணிக்கம். என்ன காரணம்? என்ன பெரிய பொல்லாத காரணமா இருக்க போகுது சொல்லுங்க அப்படின்னு கதிர் கத்துறாரு. சொல்றேன் தம்பி, அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாணிக்கம் கதையை ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடத்துல இருந்து மயில பொண்ணு பார்க்க வந்தாங்க. வசதி இல்ல, படிப்பு இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வரனா தட்டி போய்கிட்டே இருந்தது. வயசு வேற அப்படியே போய்கிட்டே இருந்ததா. அப்ப ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம். அவரு மயில ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இவன் அத்தனையும் சொல்லிட்டு இருக்கானேன்னு பாக்கியம் பதறி போய் பாக்குறாங்க. தோஷமா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமா பாக்குறாங்க. இப்ப இது வேறையாங்கிற மாதிரி ராஜியும் மீனாவும் பாத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பாக்கியத்தை பார்க்காமலே பேசிட்டு இருந்த மாணிக்கம் அப்படியே பாக்கியம் சைடு திரும்ப அவங்க கண்ணாலேயே ஏதோ ஜாட காட்டுறாங்க. அவர் அப்படியே நிறுத்திக்கிறாரு. ஐயோ, தோஷமா? என்ன தோஷம் அப்படின்னு கத்துறாங்க குழலி. என்ன தோஷம் அப்படின்னு அவங்க பதற. ஐயோ இருடி, என்ன சொன்னீங்க
அப்படின்னு கோமதி முன்னாடி வந்து கேட்க தோஷங்கிறாரு மாணிக்கம். என்ன தோஷம், என்ன தோஷம் இவளுக்கு, செவ்வாய் தோஷமா அப்படின்னு கோமதி கேட்க மாணிக்கம் மென்னு முழுங்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல அப்புறம் அப்படிங்கிறாங்க கோமதி. அது ஒரு சின்ன தோஷம்தான் அப்படின்னு பாக்கியம் சமாளிச்சிட்டு இருக்க. அதுதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல, சொல்லுங்க அப்படின்னு குழலி கத்த. ஐயோ முடியலடா, கிணற தோண்ட தோண்ட பூதம் வர்ற மாதிரி ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு மத்த எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. இவளை கல்யாணம் பண்ண அந்த வீடு விளங்காதுன்னு எதுவும் ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு குழலி கேட்க, ஏய் அத்தை மாமாவுக்கு எதுவும் ஆகும்னு ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு கோமதி பதற இல்லன்னு தலையாட்டுறாங்க பாக்கியம். இல்ல நாத்தனாருக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல என் தம்பிக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு பயமும் பதட்டமுமா கேக்குறாங்க குழலி. மயிலு முழு நேரமா அழற டியூட்டி ஒண்ணு மட்டும்தான் பாக்குறாங்க. உடனே கோமதி ஐயோ சரவணா சரவணான்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க கோமதி. என்னடா நடக்குது ஐயோ அப்படின்னு அவரோட கையை எடுத்து வச்சுட்டு அழறாங்க கோமதி. எல்லாருமா சேர்ந்து என் தம்பியை கொல்ல பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு குழலி கத்த. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, அது இவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுல தான் ஒரு தோஷம் இருந்துச்சு. அது அது ஒரு சின்ன தோஷம் தான். என்னையா அப்படின்னு கேட்க அந்தாலும் பெக்கேன்னு முடிச்சுட்டு ஆமான்னு தலையாட்டுறாரு. இப்ப இதுங்க சொல்றத பாண்டியன் ஃபேமிலி நம்பினாலும் நாம நம்புறதுக்கு ரெடியா இல்ல. எல்லாரும் அதிர்ச்சியும் புலம்பலுமா பாத்துக்கிட்டு இருக்க. வயசு வேற அதிகமாயிட்டு இருந்தது. 30க்கு மேல ஆயிட்டா கல்யாணம் ஆகுறது கஷ்டம் தான்னு நாங்க வருத்தப்பட்டு இருந்தோம். அப்பதான் சுயம்பரம் பத்தி விளம்பரம் தெரிய வந்தது அப்படின்னு மாணிக்கம் சொல்ல ஆமா ஆமான்னு பாக்கியமும் தலையாட்டுறாங்க. அதான் நாங்க அங்க வந்தோம், உங்க குடும்பத்தை தான் பார்த்தோம், நல்ல குடும்பமா இருந்தீங்கன்னு மாணிக்கம் சொல்ல ஆமா ஐயா அப்படிதான் ஐஸ் வைக்கணுங்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். சரின்னு வாயில வந்த பொய்யெல்லாம் சொல்லி இவளை எங்க தலையில கட்டி வச்சிட்டீங்க அப்படிதானே அப்படின்னு கோமதி கேட்க மாணிக்கம் என்ன சொல்றதுன்னு முழிக்கிறாரு. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சம்பந்தியம்மா அப்படின்னு பாக்கியம் ஏதோ சொல்ல வர அப்படின்னு மிரட்டுறாங்க கோமதி. பாக்கியம் அப்படியே நிறுத்திக்க. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. நாங்க 1000கணக்கில் எல்லாம் போய் சொல்லல, ஏதோ ஒரு 2-3 தான் சொல்லியிருப்போம் அப்படின்னு மாணிக்கம் கூச்சமே இல்லாம பெருமையா சொல்றாரு. எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. 2 பொய் தானே வந்திருக்கு, அப்ப இன்னொரு பொய் வேற இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க மாணிக்கம் எல்லாரையும் நகர்த்தி விட்டுட்டு நேரா பாண்டியன் கிட்ட வந்து சம்மதி நாங்க பண்ணினது தப்பு தான், பொய் சொல்லி இருக்க கூடாதுதான், வேற வழி இல்லாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல அதுவரெல்லாம் அசையாம நின்றுட்டு இருந்த பாண்டியன் நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காமிக்கிறாரு. எல்லாரும் இப்ப பாண்டியனையே பார்த்துட்டு இருக்க. பண்றது எல்லாம் பண்ணிட்டு இன்னும் அவங்கள நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களாப்பா. இவங்க யாருக்குமே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. நம்ம வருத்தம் ஏமாற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமாவே இல்ல அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்க. குழலி கொஞ்சம் அமைதியா இருக்கியாங்கிறாரு பாண்டியன். இம்புட்டு நேரம் எல்லாரும் பேசுனீங்கல்ல, நான் அமைதியா தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் பேசிக்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற பாண்டியன் மாணிக்கத்தை எக்ஸ்ரே கதிர் மாதிரி பாக்குறாரு. ஐயோ இந்த ஆள் என்ன சொல்ல போறானோ தெரியலையே அப்படின்னு பாக்கியமும் அழுகையை நிறுத்திட்டு மயிலும் பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பேசுறப்ப யாரும் குறுக்க மட்டும் பேசாதீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல வீட்டுல இருக்க எல்லாருமே பாண்டியனோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. மாணிக்கத்து பக்கமா திரும்பி இங்க பாருங்க, நான் மளிகை கடை நடத்துற வேண்டாம், எனக்கு அதை விட்ட வேற தொழிலே தெரியாதுதான், ஆனா நடத்துற மளிகை கடைய நேர்மையா நியாயமா நடத்துறவேன். நானு இன்னைக்கு வரையிலும் மளிகை கடையில யாரையுமே நான் ஏமாத்தினது கிடையாது. எல்லாரும் என்னைய பத்தி சொல்லுவாங்க, கடையில பாண்டியனனுக்கு வியாபாரத்துல லாபம் சம்பாதிக்க தெரியல, உழைக்க தெரியாதவன்னு எல்லாரும் என்னை பத்தி சொல்றப்ப அதை நான் காதுல வாங்காத மாதிரி கண்டு காணாம சிரிச்சுக்கிட்டே வந்துடுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. நீ பிழைக்க தெரியாதவன் எழுச்சவாயின்னு தான் எங்களுக்கே தெரியுமே, அந்த கதையெல்லாம் எதுக்கே போன்ற மாதிரி பாக்கியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதே வாயால எவனாவது ஒருத்தன் பாண்டியன் ஏமாத்திட்டான்னு சொன்னா மட்டும் என்னால தாங்க முடியாது. இதோ பாருங்க, என் கடையில அரிசியில ஒரு சின்ன பூச்சி கிடந்தா கூட வியாபாரமும் பண்ண மாட்டேன், யாரையும் ஏமாத்தியும் விற்கவும் மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. மாணிக்கத்தோட தலை தானா குனியுது. அதே மாதிரி மளிகை சாமான் எதுவும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் கொட்டுவேனே தவிர வாடிக்கையாளரை ஏமாத்தி அவங்க தலையில கட்டணும்னு நினைக்க மாட்டேன். வியாபாரத்துல பணம் கொடுக்கணும்னா கொடுப்பேன், சரக்கு எந்த நேரத்துல எடுக்கணுமோ அப்ப எடுப்பேன். ஒரு வார்த்தை கூட என் வியாபாரத்துல நான் யாருக்கும் எதையும் மீறி சொன்னதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, என்னோட நேர்மை அப்படி அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதேதோ இந்த ஆள் பேசிட்டு இருக்காரு, என்ன சொல்ல போறாருன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் பாக்கியத்தை பார்க்க வேற வழி இல்லையா, பேசாம கேட்டுக்கிட்டு நில்லுங்கிற மாதிரி பாக்கியமும் பாக்குறாங்க. தொழில்ல நேர்மை வேணும், வாக்கு சுத்தம் வேணும்னு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்துனது இல்லைன்ற ஒரே ஒரு தைரியத்துல தான்
இவ்வளவு நாளா நல்லபடியா பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, என் பிள்ளைங்களையும் அப்படிதான் வளர்த்துருக்கேன். என் 5 பிள்ளைங்களும் யாரையும் ஏமாத்தினது கிடையாது, ஏமாத்தணும்னு நினைச்சது கூட கிடையாதுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாணிக்கம் தர்ம சங்கடமா நின்னுகிட்டு பாக்குறாரு. 5 பேரும் அப்பாவையே பாத்துக்கிட்டு இருக்க சம்மந்தி அப்படின்னு மாணிக்கம் ஏதோ சொல்ல வர்றாரு. நீ இரியா, நான் சொல்றேன் சம்மந்தி அப்படின்னு பாக்கியம் வேகமா ஓடி வந்து அவர் முன்னாடி நிக்க, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல வேற வழி இல்லாம முகத்தை அப்படியே இழுத்துட்டு நிக்கிறாங்க பாக்கியம். யார்கிட்டயுமே ஏமாத்தாம ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு ஏமாத்துறவங்கள பார்த்தா ஒரு பயம் வரத்தானே செய்யும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாக்கியமும் மாணிக்கமும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மயில் தவிப்போட பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. செந்தில் என்ன பார்த்து கேட்டானே, விசாரிக்காம எப்படிப்பா சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு. நான் விசாரிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் மனுஷனை நம்பி வாழ்றவங்க, என்ன மாதிரியே மற்றவங்களும் வெளிப்படையா இருப்பாங்கன்னு யோசிக்கிறவன். ஆனா ஊர் உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, பாண்டியா உன்னைய மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காதடா, அது ஒரு நாள் நடக்காம போயிடும்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு நடந்துருச்சு. உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையில மண் அள்ளி போட்டுட்டீங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாக்கியம் மயிலு மாணிக்கம்னு 3 பேரும் ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி அப்படின்னு மாணிக்கம் ஏதோ சொல்ல வர, பொறுங்க, நான் உங்ககிட்ட எம்ஏ படிச்ச பிள்ளையதான் என் பையன் சரவணனுக்கு கட்டுவேன்னு சொன்னேனா? நீங்களா தானே வந்து என் மவ எம்ஏ படிச்சிருக்குன்னு சொன்னீங்க, நாங்களாம் எதுவும் கேட்கலையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல சம்மந்தி கல்யாணம் பண்றதுக்காகங்கிறாரு மாணிக்கம். என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 10வது 12வது படிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கலையா? இல்ல நடக்க கூடாதுன்னு சட்டம் கிட்ட எதுவும் இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு 2 திருதிருன்னு நிக்குதுங்க. 10வது 12வது படிச்ச பிள்ளைங்களுக்கும் இப்ப வரைக்கும் கல்யாணம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அதே மாதிரி உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்ல. உங்க புள்ள இதுதான் படிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை நீங்க எங்ககிட்ட சொல்லி இருக்கலாமே. அதை விட்டுட்டு படிச்சிருக்கு அப்படி இப்படின்னு எவ்வளவு பொய், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு பாண்டியன் கத்த 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லதா போச்சு, உங்க புள்ள காலேஜ் படிக்கலன்னு சரவணன் கண்டுபிடிச்சிட்டான். அதே மயில வேலைக்கு போன இடத்துல வேலை பார்க்குற இடத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டிருக்க மாதிரி ஆயிருக்கும். மயில படிக்கலங்கிற விஷயத்தெல்லாம் நான் ஒன்றும் பெருசா பேசல, விடுங்க. அடுத்தது என்ன? வயசு வித்தியாசம். கல்யாணம் பேசுறப்பவே அந்த பிள்ளை சரவணனை விட மூத்ததுன்னு சொல்ல வேண்டியதுதானே? அது சரின்னு பட்டா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க போறோம். அதுலயும் பொய் சொல்லணும் நீங்க. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, இப்ப ஏதோ சொன்னீங்களே தோஷம்னுட்டு, அதுல எல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கையே கிடையாதுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல 2 பேரும் நிமிந்து பாக்குறாங்க. ஒருவேளை தோஷங்கிற விஷயத்துல வீட்டுல இருக்கவங்க யாருக்காவது நம்பிக்கை இருந்திருந்தா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தொலைச்சிருப்போமே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பாக்கியம் கெஞ்சலா பாத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, அது சம்மந்தி நாங்க எதுக்கு மறைச்சோம்னா அப்படின்னு சமாளிக்கிற வேலையை தான் பாக்குறாரு மாணிக்கம். இத பாருங்க அப்படின்னு பக்கத்துல வர இருந்த மாணிக்கத்தை பட்டுன்னு கையை நீட்டி தடுக்கிறாரு பாண்டியன். நீங்க மறைச்சு வச்ச விஷயம் எதுவுமே எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவரு சொல்ல அப்படியே ஏக்கத்தோட பாக்குறாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், பேசாம இதெல்லாம் சொல்லியிருக்கலாமோன்ற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். ஆனா எல்லாத்தையும் எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க பாத்தீங்களா, அதத்தான் என்னால ஏத்துக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல கொஞ்சம் குறுகி போய் நிக்கிறாங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும். ஏங்க என்னங்க, எப்படி நீங்க 2 பேரும் கூசாம இவ்வளோ பெரிய பொய்யை எங்ககிட்ட சொன்னீங்க? இப்போ வரைக்கும் நீங்க எங்கிட்ட இருந்து மறைச்சிங்க பாத்தீங்களா, அதை என்னால ஏத்துக்க முடியல, என் குடும்பத்துல இருக்க யாராலையும் ஏத்துக்க முடியல. அதனாலதான் எல்லாரும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைப்புல இவ்வளோ பெரிய பொய்யை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க? இன்னும் எவ்வளவு பொய்யை தான் மறைச்சு வச்சிருக்கீங்க, யோசிக்க மாட்டீங்களாங்க நீங்க? கல்யாணங்கிறது என்ன ஒரு நாள் கூத்தா? பொய் சொல்லி கல்யாணத்தை முடிச்சுட்டு எக்கேடோ கெட்டு போன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கை பிரச்சனைங்க. அவங்க 2 பேரோட வாழ்க்கை, 2 குடும்பத்தோட வாழ்க்கை அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க ரொம்பவே வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க எல்லாரும். இவ்வளவு பொய் சொல்லி உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்களே, அதுக்கப்புறம் அந்த புள்ள இந்த வீட்டுல வாழணும், அந்த புள்ள புருஷன் கூட சந்தோஷமா வாழணுங்கிற நினைப்பே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்படியே சோக சித்திரமா நின்னுட்டு இருக்காங்க 3 பேரும். கட்டி வச்சதோட கடமை முடிஞ்சிருச்சு, எக்கேடோ கெட்டு போயிட்டு போகுது மக, அப்படிதானே அப்படின்னு பாண்டியன் கேட்க மாணிக்கம் தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. பாக்கியம் ரொம்ப சங்கடத்தோட மயில பாக்குறாங்க. இங்க பாருங்கன்னு பாண்டியன் கூப்பிட 2 பேரும் அவரை பாக்குறாங்க.
இந்த புள்ள நல்ல புள்ளடா, இந்த புள்ள தான் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரும்னு நான் இவங்கிட்ட சொன்னேன். இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கடான்னு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இவன் உங்க மக கழுத்துல தாலி கட்டுனான். ஏங்க, நான் இவனுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி சரிஞ்சு கிடக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாக்கியமும் மாணிக்கமும் குற்ற உணர்ச்சியில நிக்கிறாங்களான்னு தெரியல, ஆனா மத்தவங்க எல்லாம் குற்ற உணர்ச்சியோட நிக்கிறாங்க. மயில் ஏக்கமா சரவணனை பார்த்துட்டு இருக்க, அவரு எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே இப்ப கேள்விக்குறியாயிடுச்சு. எல்லாரும் அப்படியே மலைச்சு போய் நிக்க பாண்டியன் வெம்பி போய் நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.